Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. வணக்கம் மக்களே. தமிழக அரசியலையே உலுக்கிய கரூர் துயரச் சம்பவத்தில் இப்போது சிபிஐயின் பிடி இறுகத் தொடங்கி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இப்போது அடுத்த அதிரடியாக விஜயின் பிரச்சார வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது கரூரில்? முழு விவரம் இதோ. கடந்த செப்டம்பர் 27 கரூரே ஸ்தம்பித்த அந்த நாளில் விஜய் எந்த வாகனத்தில் நின்று பிரச்சாரம் செய்தாரோ அந்த கேரவன் வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் இப்போது அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் இப்போது சிபிஐ அதிகாரிகளிடம் நேரில் ஆஜராகி இருக்கிறார். பிரச்சாரம் எத்தனை மணிக்கு தொடங்கியது, வாகனம் எங்கே நிறுத்தப்பட்டது, கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது வாகனத்தின் இயக்கம் எப்படி இருந்தது என ஓட்டுநரை நோக்கி சரமாரியாக கேள்விகள் துளைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கசிகின்றன. சாதாரண விசாரணை கிடையாது இது. உச்ச நீதிமன்றத்தின் நேரடி உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ ஏஎஸ்பி முகேஷ்குமார் தலைமையிலான டீம் கடந்த அக்டோபர் 16 கரூரில் முகாமிட்டுள்ளது. தாந்தோன்றி மலையில் உள்ள சுற்றுலா மாளிகை இப்போது ஒரு போர்க்களம் போல மாறி இருக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர்கள் என ஒருவரையும் விடாமல் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிகாரிகள். விஜய்க்கு மட்டும் நெருக்கடி இல்லை. அன்று பாதுகாப்பு பணியில் இருந்த 500 போலீசாருக்கும் இப்போது சிக்கல். மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் ஏற்கனவே விசாரணை முடிந்த நிலையில் இப்போது களத்தில் இருந்த ஒவ்வொரு போலீசாருக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. வேலுச்சாமிபுரத்தில் டிராபிக் கண்ட்ரோல் செய்தது யார், பாதுகாப்பு திட்டத்தில் குளறுபடி நடந்தது எப்படி என தினமும் 10 போலீசார் வீதம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்களின் பந்தோபஸ்து பிளான் இப்போது சிபிஐ கையில் சிக்கி இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க வரும் ஜனவரி 12 ஒட்டுமொத்த தமிழகமும் டெல்லி நோக்கி திரும்பி பார்க்க போகிறது. தாவேக தலைவர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. இது திட்டமிட்ட சதியா அல்லது அலட்சியத்தால் நடந்த விபத்தா? சமூக ஆர்வலர்களும் கரூரின் பொதுமக்களும் சிபிஐயிடம் ரகசிய தகவல்களை வழங்க வரிசையில் நிற்கிறார்கள். ஒவ்வொரு மணி நேரமும் இந்த வழக்கில் புதிய திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. 41 உயிர்களின் மரணத்திற்கு நீதி கிடைக்குமா அல்லது அரசியல் களத்தில் இது பெரும் புயலை கிளப்புமா? கரூரில் முகாமிட்டுள்ள சிபிஐயின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? எங்களது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உடனுக்குடன் அப்டேட்டை வழங்குகிறோம். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.